ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூவி லவர் சேனல். இப்போ நம்ம சேனலில் ஒரு பொண்ணுக்காண்டி பேச போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், இப்போ வைரலாக போயிருக்க வினோஸ் போகத் அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா அவங்கள தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒலிம்பிக்ஸ் மல்யுத்தம் 50 கிலோ எடைப்பிரிவில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்த வீராங்கனை வினோஸ் போகத் சுமார் கூடுதலாக 100 கிராம் எடை இருந்ததாக கூறி திடீர் தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. பட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு இந்திய அரசு இந்த பொண்ணுக்காண்டி எதாட்டி பண்ணணும். ஏன்னா இப்போ பெண்கள் எந்த இதுக்கும் குறைஞ்சது கிடையாதுன்னு இப்போ நிறைய போட்டிகளை கிரிக்கெட்லேருந்து தொடங்கி நிறைய போட்டிகளும் முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இவ்வளோ தூரம் வந்திருக்கு. பட் இவங்களை இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு. இது இந்திய அரசு எதாட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உடல் எடை கூறியிருப்பதாக கூறி ஒலிம்பிக்ஸ்ல இருந்து வினோஸ் போகத்தை திடீர்னு தகுதி நீக்கம் செய்யப்பட்டதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா இவங்க 50 கிலோ எடைப்பிரிவில் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஜெயிச்சவங்களை கடைசி இறுதிப் போட்டிக்கு அனுப்பாம இப்படி பண்றாங்கன்னா அது ஏன்னு தெரியல. இதை குறித்து ராகுல் காந்தி வலியுறுத்துகிறது. ஒலிம்பிக்ஸ்ல இருந்து வினோஸ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறித்து நாடாளுமன்றத்துல ஒன்றிய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்திருக்காரு. ஸோ அவரு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த பதக்கமும் இல்லை. ஏன்னா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல 50 கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று பதக்கத்தை உறுதி செய்திருந்த இந்திய வீராங்கனை வினோஸ் போகத் 100 கிராம் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதால் வெள்ளி பதக்கம் யாருக்கும் கிடையாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் ஒலிம்பிக்ஸ்ல மல்யுத்த இந்தியாவில் வினோஸ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் அரையிறுதியில் அவரிடம் வீழ்ந்த கியூப வீராங்கனை குஸ்மான் இறுதிப் போட்டி விளையாட உள்ளார். இதெல்லாம் என்னத்துக்கு நியாயம்? இதெல்லாம் நியாயமே கிடையாது. இவங்களோட தோத்து இவங்க இப்படி வலியுறுத்தி இவங்கள உள்ள போகாம பண்ணி இவங்களும் உள்ள போக வைக்கணுமா? இதுக்கு இந்திய அரசு இதாட்டி பண்ணணும். அதுக்கப்புறம் எப்போதுமே தலை நிமிர்ந்து நிற்கும் பெண்களிடம் பெண்மை குறித்து கேள்வி எழுப்பப்படுகிறது. அன்று சாந்தி, இன்று இமோனா ஹிலிப். ஸோ இது குறித்தும் கனிமொழியும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். ஒரு இந்திய பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த இதை எல்லாத்துக்கும் சேருங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் நியாயம் கிடைக்கணும். ஸோ கைஸ், சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எல்லாரும் சமூக வலைத்தளங்களை அவங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த பொண்ணுக்கு ஏதாட்டி பண்ணுங்க. இந்திய அரசு தயவு செஞ்சு அவங்களுக்கு நியாயம் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான். இனி அடுத்த அப்டேட்ல உங்களிடம் வெயிட் பண்றேன். இப்போ உங்களிடமிருந்து வருத்தமாக விடைபெறுவது உங்கள் மூவி லவர்.